ஹாய்! இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தாங்க. பீர்க்கங்காய் கடல் தான். ஸோ நிறைய பேத்துக்கு பிடிச்ச ஒரு காய் அப்படின்னு பார்த்தா அது பீர்க்கங்காய். ஸோ நிறைய பேத்துக்கு ஃபேவரெட் கூட. அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேன். 3 தக்காளி நான் வந்து 1/2 கிலோ பீக்கிங் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு 3 தக்காளி கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தா இன்னுமே டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பீர்க்கங்காய் வந்து ஆட் பண்ணியாச்சு, கட் பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். அந்த காய் வந்து நல்லா வெந்து வந்துடணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பீர்க்கங்காய் வந்து நார்மலாகவே சீக்கிரமாக வெந்துடும். லாஸ்ட்டாக வந்து சால்ட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெந்து வந்த இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான இது. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்